இந்த 12 ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தான் தாய். வந்து பார்த்திங்கன்னா முதுகு ஃபுல்லாக காயமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு எத்தனை பேர் குத்திட்டு போனாலும் சரி சிரிச்சுட்டு திருப்பியும் அவங்க கூடயே பேசுகிற ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா கடக ராசி தான். குரு வந்துட்டாரு. ஸோ ஒரு தாய் கையில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் வந்து கிடைச்ச மாதிரி. அப்போ வந்து 12 ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போது இந்த ஆண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆக போது. இந்த ஒரு தட்டில் வந்து 4 வெற்றிலைகள், நடுவில் வந்து பச்சரிசி, உங்களோட குலதெய்வம். நீங்கள் 48 நாள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% நீங்கள் நினைக்கிறது நடக்கும். ஸோ இந்த கடகராசி என்பர்கள் வெற்றிலையை வச்சு பரிகாரம் பண்ணி எந்த தினத்தில் ஆரம்பித்தா இன்னும் உகர்ந்ததாக இருக்கும், எந்த நேரத்தில் பண்ணால் நல்லா இருக்குமா? கடகராசி காலபுருஷனுக்கு 4 கடகத்துலேயும் வந்து என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு விஷயத்த சொல்லுவோம். ரொம்ப தாய் உள்ளம். இந்த 12 ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ராசின்னு சொன்னால் நம்ம வந்து கடகராசி தான். பொறுமை. என்ன தான் வலி இருந்தாலும் சரி, முதுகில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகு ஃபுல்லாக காயமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு எத்தனை பேர் குத்திட்டு போனாலும் சரி சிரிச்சுட்டு திருப்பியும் அவங்க கூடயே பேசுகிற ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா கடகராசி தான். இந்த 12 ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தான் தாய், சூரியன் தான் தந்தை. அப்போ இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய தாய்னா ஒரு மாதிரியாக இருப்பாங்க, தந்தைனா ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா. இந்த 12 ராசிக்கும் தாயின்னு பார்த்திங்கன்னா கடகம் தான். ஸோ அப்படியாப்பட்ட இந்த கடக ராசி ஓகேங்களா, தாய்த்தன்மை கொண்ட இந்த கடக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு மிக சிறப்பான ஒரு விஷயம், குருவும் வந்து அதில் இருக்கார். ஸோ குரு வந்துட்டார். ஸோ ஒரு தாய் கையில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் வந்து கிடைச்ச மாதிரி. அப்போ வந்து எல்லாருக்குமே 12 ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போது இந்த ஆண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆக போது. அது நம்ம மாத பலன் சொல்லும் போது அதுக்கு வருவோம். ஸோ இந்த கடக ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 வெற்றிலைகள் ஓகேங்களா, வாசனை மலர்கள் எடுத்துக்கோங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி ஓகேங்களா. அந்த பச்சரிசியை வந்து நீங்கள் வந்து இந்த 48 நாள் வந்து ஒரே பச்சரிசி, இதெல்லாம் நிறைய மக்களுக்கு டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே பச்சரிசி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பச்சரிசியை 48 நாள் கழித்து நீங்கள் வந்து ஒரு சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ, இல்லை எனக்கு சக்கரை பொங்கல் பிடிக்காது மேடம்னா வெண்பொங்கல் அது வந்து செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். 48 நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தட்டில் வந்து 4 வெற்றிலைகள், வெற்றிலை வந்து டெய்லியுமே மாற்றுங்க. அரிசி இருக்கட்டும், மலர்களும் மாற்றிடுங்க ஓகேங்களா. 48 நாள் மாற்றிடுங்க. 4 வெற்றிலைகள் வச்சு நடுவில் வந்து அந்த பிளேட் இருக்குன்னா 4 கார்னர் அந்த மாதிரி வச்சுட்டு மலர்கள் வச்சுட்டு நடுவில் வந்து பச்சரிசி, உங்களோட குலதெய்வம் ஓகேங்களா. குலதெய்வத்தை வச்சு 48 நாள் இந்த வெற்றிலை மலர்கள் இது மட்டும் மாற்றிக்கோங்க. அரிசி வந்து அதே அரிசி இருக்கட்டும். கண்டினியூவாக 48 நாள் பண்ணிட்டு வாங்க. என்ன வேண்டுதலோ அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சு ஒரு டைமில் கண்டினியூவாக நீங்கள் வந்து சுவாமியை வந்து சின்னதாக வந்து ஒரு நெய்வேத்தியம் முடிஞ்சால் வைங்க, இல்லைன்னா இதே போடும் வச்சு நீங்கள் வணங்கி பாருங்கள் எவ்வளோ பெரிய மாற்றம். இந்த வெற்றிலைக்கும் அதை ஒவ்வொரு ராசிக்கும் வந்து இந்த பெண் வீடு ஆண் வீடு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றம் இருக்குது. அப்போ இந்த விஷயத்தை நடுவில் அவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு இருந்தால் அவங்களால 48 நாள் பண்ண முடியாது. சிம்பிள். ஓகே. 100% நீங்கள் பண்ணுறீங்க, 48 நாள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% நீங்கள் நினைக்கிறது நடக்கும். ஸோ கடகராசி இந்த மாதிரி வழிபட்டாங்க நிச்சயமாக வந்து மாற்றம். சூப்பர் மேம். இப்போ கடகராசி வந்து இப்போ வெற்றிலை பரிகாரம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு உகர்ந்த நாள் உகர்ந்த நேரம் எது மேம்? நிச்சயமாக கடகராசினா வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தான். அப்போ சந்திரன்னா வந்து 2ஆம் மீன் திங்கக்கிழமை ஓகேங்களா. திங்கக்கிழமையில் வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பான நாள். அல்லது வாரத்தில் ஏதாவது ஒரு நாள்னால் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல நாள். பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களும் என்னால் வந்து ஒரே நாள்னால் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நாட்கள் இருக்குது. கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகராசி ஏன்னு சொல்கிறேன்னா சந்திரன் அந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா. அப்போ சந்திரன் அந்த இடத்துல இருக்குதுனாலே அது வந்து ஆட்சி பெற்று பலமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இவர்கள் வந்து 4ஆம் நம்பரையோ இல்லை 2வது நம்பரையோ இதை வந்து இயக்கும் போது ரொம்ப நல்ல திங்கக்கிழமை இவங்க மிக சிறப்பான ஒரு விஷயத்தை தரும். எப்போவுமே ஈவினிங் டைமில் வந்து பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலனை தரும். ஏன்னா வந்து சந்திரன் வந்து நிலவு வர 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம். பகலில் சந்திரனுக்கு மட்டும் பகலில் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து டைம் இல்லை பகலில் தான் பண்ணலாம். டெய்லியும் கரெக்டாக பண்ணணும் அந்த டைம் 48 நாள், அதுதான் முக்கியம். ஓகே மேம், சூப்பர். வந்து கடகராசி ஒரு வெற்றிலை பரிகாரம் பண்ணி எப்படி வாழ்க்கையில் முன்னேறலாம், நினச்ச காரியத்தை எப்படி நிகழ்த்திக்கலாம் அப்படின்றதுக்காக ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. சூப்பர். ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனித்தன்மையுமா. இப்போ வந்து ஒரு மேஷ ராசி அப்படின்னா அது வந்து ஒரு ஆண் வீடு,
ரிஷபராசினா அது வந்து ஒரு பெண் வீடு. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு மாதிரி, எல்லாருக்குமே ஒரே மாதிரியான இப்போ நிறைய வெற்றிலையில் நிறைய பரிகாரங்கள் வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலையும் மலர்களையும் வச்சு ஒரு பொருளையும் வச்சு நம்ம வந்து எப்படி எளிய முறையில் வந்து நம்ம வீட்டிலேயே இருந்து, ஒரு சிலருக்கு வந்து ஒரு வீடு வாங்குறதுலையோ இடம் வாங்குறதுலையோ பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையிலேருந்து மீளவே முடியாமல் இருக்கும். பணம் என்னதான் வந்தாலுமே அது சேராமல் இருக்கும். நான் மல்டிபிள் நிறைய பேருக்கு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்த கட்ட லெவல் போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாற்றம் வந்து நிகழ்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பிரச்சனை அந்த வகையான ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, சூப்பர். இப்போ நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் நான் அந்த பரிகாரம் பண்ணுறேன்னா எனக்கு என்னென்ன மாதிரியான மாற்றம் நிகழும், எதுலலாம் எனக்கு தீர்வு கிடைக்கும்? அதான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு வரும்போது அது ஏதாவது ஒரு விஷயத்தை மல்டிப்பலாக வச்சு கேட்காதீங்க. என் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து அந்த மாதிரி மல்டிப்பலாக வைக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை, எனக்கு வந்து வீடு வாங்கணும், எனக்கு வந்து ரொம்ப வறுமையாக இருக்குது, என் பையனுக்கு வந்து நல்ல இந்த கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு இந்த 48 நாள் இந்த விஷயத்தை பண்ணிட்டு வரும்போது 48 நாள், அதாவது ஒரு ராசிக்கும் மாறும். நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 100% பார்க்கலாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழுது நீங்களே வந்து நிச்சயமாக வந்து சொல்ல முடியும். ஓகே, இது வந்து கோவிலில் போய் தான் பண்ணுமா, வீட்டிலே பண்ணலாமா? வீட்டிலே பண்ணுறது, வீட்டிலே எளிய முறையில் பண்ணுறது. மேம், இப்போ 12 ராசி நேயர்களுக்குமே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நான் ஒரு பரிகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ 12 ராசி நேயர்களுக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு மேம். நான் பொதுவாக வீட்டில் இந்த கடவுள் வழிபாட இல்லை இந்த பரிகாரத்தை நான் டெய்லி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வேன்னா எல்லாருமே என்ன விஷயம் பண்ணலாம் வீட்டில்? நிச்சயமாக வெள்ளிக்கிழமை எப்பவுமே வந்து ஃபினான்ஷியல் ஆகட்டும் எல்லாருமே ஒரு சமுதாயத்தினரே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. வெள்ளிக்கிழமைனா வந்து அவங்க கடையே திறக்க மாட்டாங்க, வீட்டில் தான் அவங்க பூஜைகள் இருப்பாங்க. எப்பவுமே எல்லா விதமான கல்யாணம் ஆகலையா, பணம் இல்லையா, கடன் தொல்லையா, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பிடிக்க வேண்டிய ஒரே நாள். உங்களுக்கு வந்து சுக்கிரன் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, சுக்கிரன் இல்லாமல் நம்ம இல்லை, என்னதான் கெட்டு போயிருந்தாலுமே கெட்டு போயிருக்குன்னா அந்த சுக்கிரனை தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து நீங்கள் பிடிக்க வேண்டிய நாள், ஃபினான்ஷியலி நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கணும்னா நீங்கள் பிடிக்க வேண்டிய நாள் வந்து நிச்சயமாக வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் 6 மணிக்கு எடுத்துக்கோங்க. 48 நாள் கண்டினியூவாக வந்து 48 வாரம் கண்டினியூவாக வந்து இது பண்ணும்போது பெரிய மாற்றம் இருக்கும். மினிமம் நீங்கள் வந்து ஒரு 3 வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேடிஸால் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் கண்டினியூ பண்ண முடியல, அந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரம் நீங்கள் கவுண்ட் வச்சுக்கலாம். 48 வாரங்கள் கவுண்ட் வச்சுக்கோங்க. 100% வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடந்தே தீரும். அப்படி நடக்காதவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜையை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அந்த மாதிரி இது பண்ணலாம். 27 வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? தட்டில் வந்து 27 வெற்றிலையை வந்து அந்த வெற்றிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டைகளோ இல்லை ரொம்ப சின்னதாகவோ சுருங்கியோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் வெற்றிலைகள். 27 வெற்றிலைகள் ஒரு தட்டில் சுற்றி வச்சுக்கோங்க. மல்லிகைப்பூ சுற்றி வச்சுக்கோங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம், மஞ்சள், ஓகேங்களா? இதை போட்டுக்கோங்க. 27 வெற்றிலை, பூவு, அதுக்கப்புறமா குங்குமம், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள். இதை வச்சுட்டு அவங்க குலதெய்வம் என்ன இருக்கோ அந்த நடுவில் வந்து அந்த குலதெய்வத்தோட ஃபோட்டோவோ இல்லை சின்னதாக விக்கிரகம் இருந்தால் அந்த மஞ்சளில் ஓகே வச்சுக்கலாம். சரிங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெய்வேத்தியம் காமிச்சிட்டு சாதாரணமாக சும்மா சிம்பிளாக வெள்ளிக்கிழமை 6 to 7க்குள்ளே ஈவினிங்கில், இல்லை நான் காலையில் பண்ண முடியும், நான் ஆஃபீஸ் கோயிங் அந்த மாதிரி இருந்தாலும் காலையில் கூட பண்ணலாம். காலையில் 6 to 7, ஈவினிங்னா 6 to 7, 6 வந்து இயக்கணும், ஓகேங்களா? ஸோ 27 வெத்தலை, மல்லிகைப்பூ, குங்குமம், மஞ்சள், உங்களோட குலதெய்வம், இதை வச்சுட்டு ஒரு சின்னதாக நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்கள் வணங்கி பூஜித்து பாருங்கள். நிச்சயமாக 100% நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது இந்த 48 வாரத்தில் 100% நடக்கும். 3 வாரத்திலே மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். அது வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி பிரச்சனை, ஆனால் பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. நம்ம பார்க்குற முகம் என்ன தான் சிரிச்சிருந்தாலும் பின்னாடி அவங்களுக்குள்ள அவ்வளோ 1000 கவலைகள் இருக்கும். ஸோ கவலையை தீர்க்கிறதுக்காக ஒரு பரிகாரம் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து அதை பண்ணி பயனடைவாங்க, நானும் நம்புகிறேன். நிச்சயமாக. இன்னொரு கேள்வியும் இருக்குது. என்னென்னா வந்து எப்படி வந்து இப்போ இங்கே வந்து ஒரு தேங்காய் பூ பழம் வச்சு கும்பிட்டா நம்மளுக்கு வந்து எப்படி இதுவாகும், அது எப்படி கடவுளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகுமா, இந்த மாதிரியெல்லாம் ஒரு கிண்டலாக கேட்குற ஒரு விஷயம் இருக்குது. எப்படி வந்து ஒரு நீர் இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எவாப்ரேட் ஆகி மேகத்துக்கு போய் மழையாக வருது இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த பூமியில் இருக்கிற
அத்துணையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூதங்களுக்கு சொந்தமானது தான். நம்ம என்னென்ன படைக்கிறோமோ அது எல்லாமே நிச்சயமாக இறைவனுக்கு போய் சேரும். அது உணருதல். ஸோ கமெண்ட் பண்ணுறவங்களோ அல்லது இந்த குதர்க்கமாக பேசுகிறவங்களுக்கோ நம்மளுக்கு வந்து புரிய வைக்க முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது சொல்கிறேன், அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த காற்று வகை நம்ம சுவாசிக்கிற வகையில் எல்லாமே போகிறது எல்லாமே இறைவனுக்கு போகிறது தான். ஓகே, சூப்பர் மேம்.